வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சோழநாட்டான். இப்போ திண்டுக்கல்லில் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறைய நண்பர்கள் நனைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பேரும் திண்டுக்கல் வந்து அப்படியே கொடைக்கானல் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கொடைக்கானலே கீழே இறங்கி வந்த மாதிரி ஆயிடுச்சு திண்டுக்கல். இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், இது வரைக்கும் நீங்கள் வெயிலில் இருந்தீங்க, இப்போ பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லா பேரும் வந்துட்டு தங்களோட வண்டியில் பிரேக்கு, கிளச்சு, டயரு இதெல்லாம் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மழை காலம் நிறைய வழுக்கி விட்றது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷாலெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுட்டு போங்க. ஏன்னா நீங்கள் வண்டியில் போகிறீங்க, அப்படியே உங்கள் ஷால் பறந்துக்கிட்டே வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களையும் வேறு வச்சுருக்கீங்க, குழந்தைங்களையும் வச்சுக்கிறீங்க. ஷாலு ஒரு பொறுப்பே இல்லை உங்களுக்கு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவன்மார்களை வந்து கண்டிப்பாக சொல்லவே வேணும். என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பறக்குறீங்க, பின்னாடி பொண்டாட்டி உட்காந்துட்டு அப்படியே பறக்குறீங்களே எல்லா பேரும். எதுக்காக குழந்தைய வச்சுக்கிட்டு எதுக்காக இவ்வளோ ஸ்பீடாகலாம் போகிறீங்க? நான் நிறைய பேர்த்த கவனிச்சிட்டேன், குழந்தை வச்சுக்கிட்டு அப்படியே பறக்குறீங்க எல்லாரும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்குங்க. ஏன்னா நீங்கள் போகிறீங்க ரைட் ஓகே, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறீங்க ரைட் ஓகே, அந்த குழந்தையெல்லாம் என்ன பாவம் பண்ணுச்சு? அவ்வளோ ஸ்பீடாக குழந்தையெல்லாம் வச்சுட்டு அப்படியே பறக்குறீங்க. அப்படியே அவசரமாக போய் என்ன தான் பிடுங்க போகிறீங்களோ தெரில எனக்கு. ஸோ கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கோங்க, கொஞ்சம் மெதுவாக போங்க. இந்த பெண்கள் வந்து தங்களுடைய உடைகளை வந்து சரியாக அணிஞ்சிக்கோங்க. ஏன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்லாம் பறக்க விட்டு அந்த வண்டியிலலாம் அது எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பின்னெல்லாம் போட்டுக்கோங்க, உங்களுடைய நல்லதுக்கு தான். ஓகே, நன்றி நண்பர்களே.